வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தலைமையிலே சட்டவிரோத நில ஆக்கிரமிப்புகள் முன்னெடுக்கப்படுகின்றன என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களுக்கு பணம் வழங்கினால் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் தனது பதவியை இழக்க நேரிடும் என பெஃப்ரல் அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த வருடம் காசநோயினால் வவுனியாவில் 9 பேர் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மன்னார், பூநகரி மற்றும் தெஹியத்தகண்டி பிரதேச சபைகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றைய நாள் ஆரம்பமாகியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் 2 பேர் படுகாயமடைந்துள்ளனர். போலி அட்டோர்னி பத்திரம் தயாரித்த குற்றச்சாட்டில் இருந்து முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில விடுவிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கி மற்றும் வெடிமருந்துடன் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் இதுவரை உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 50,000-ஐ கடந்துள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் வரி விதிப்பை அதிகரித்துள்ளார். தொடர்வென விரிவான செய்திகள். ஜனாதிபதி தலைமையிலேயே சட்டவிரோத நில ஆக்கிரமிப்புகள் முன்னெடுக்கப்படுகின்றன என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு புறத்தில் தான் இனவாதம் மற்றும் மதவாதத்திற்கு இடமளிக்க மாட்டேன் என்று கூறிக்கொண்டு மறுபுறத்தில் தமிழர் தேசத்தில் மேலும் மேலும் பௌத்த விரிவாக்கல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தையிட்டி திஸ்ஸவிகாரை வளாகத்திற்குள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டதாக கூறப்படும் மற்றொரு கட்டடம் நேற்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நேற்றைய நாள் போராட்டத்தை முன்னெடுத்தது. இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இன்று இராணுவத்தினரின் வாகனங்கள் ஆட்களை ஏற்றியிருக்கும் பணிகளில் அதிகளவில் ஈடுபட்டுள்ளன. இதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்னர் கூட கொழும்பில் காணி உரிமையாளர்களை அமைச்சர் சந்தித்து, இது உங்களுடைய காணிகள் என சொன்னால் விடுவிப்போம் என்று ஒரு புறத்தில் கூறிக்கொண்டு மறுபுறத்தில் அதே அரசு இயந்திரம் சட்டவிரோத விகாரை வளாகத்திற்குள் அமைக்கப்பட்ட கட்டட திறப்பு விழாவிற்கு அரச வளங்களை பயன்படுத்திக் கொண்டிருப்பது என்பது அனுர அரசின் இரட்டை முகத்தை காட்டுகின்றது. அனுர ஒரு புறத்திலே தான் இனவாதம் மற்றும் மதவாதத்திற்கு இடமளிக்க மாட்டேன் என சொல்லிக்கொண்டு மறுபுறத்தில் தமிழர் தேசத்தில் மேலும் மேலும் பௌத்த விரிவாக்கல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார். அவரின் தலைமையில் தான் இந்த சட்டவிரோத நில ஆக்கிரமிப்புகள் தமிழர் பகுதியில் முன்னெடுக்கப்படுகின்றன என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களுக்கு பணம் வழங்கினால் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் தனது பதவியை இழக்க நேரிடும் என பெஃப்ரல் அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்று உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக தெரிவான ஒருவர் பிரச்சாரத்தின் போது பொதுமக்களுக்கு பணம் வழங்கியுள்ளமை உறுதிப்படுத்தப்படுமாயின் அவர் தமது பதவியை இழக்க நேரிடும் என பெஃப்ரல் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகண ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தை பின்பற்றி தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபட வேண்டியது சகல வேட்பாளர்களினதும் பொறுப்பாகும். எனவே தங்களது பிரதேசங்களில் நிலவும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தாம் தகுதியானவர் என வேட்பாளர்கள் நிரூபிக்க வேண்டும். அத்துடன் ஊழல் இன்றி பொது சொத்துக்கள் தொடர்பில் பொறுப்புடன் செயற்படக்கூடியவர் என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும். தேர்தலுக்காக கையூட்டல் வழங்கும் வேட்பாளர் ஒருவர் தேர்தல்களில் வெற்றி பெற்றதன் பின்னர் அந்த பணத்தை வசூலிப்பதற்காக செயற்படுவார் என்ற பிம்பத்தையே இது மக்களிடையே தோற்றுவிக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த வருடம் காசநோயினால் வவுனியாவில் 9 பேர் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காசநோயினால் வவுனியாவில் கடந்த வருடம் 9 பேர் மரணமடைந்துள்ளதுடன் 56 பேர் நோயாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளதாக மாவட்ட காசநோய் கட்டுப்பாட்டு பிரிவின் வைத்திய பொறுப்பதிகாரி கே சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இம்முறை ஆம் எங்களால் காசநோயை முடிவுக்கு கொண்டுவர முடியும் எனும் துணிப்பொருளில் உலக காசநோய் நாள் மார்ச் 24ஆம் நாள் நினைவு கூறப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரையில்
இதில் 1,00,000 பேரில் 62 பேர் காச நோயாளர்களாக இனம் காணப்பட வேண்டும். ஆனால் கடந்த வருடம் 8,000 பேரே நோயாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். விகிதாசாரத்தின்படி அதன் எண்ணிக்கை 14,000 இருக்க வேண்டும். கடந்த வருடம் வவுனியா மாவட்டத்தில் 56 நோயாளர்கள் இனம் காணப்பட்டனர். அதில் 9 பேர் உயிர் இழந்துள்ளனர். அவர்கள் நோய் வந்து உரிய நேரத்தில் சிகிச்சைக்கு வராமல் காலதாமதமாக வந்தமையால் அந்த மரணம் ஏற்பட்டது. குறிப்பாக தொடர்ச்சியாக 2 வாரங்களுக்கு மேற்பட்ட இருமல், மாலை நேரத்தில் காய்ச்சல், உணவில் நாட்டமின்மை, உடல் நிறை குறைவடைதல், சளியுடன் ரத்தம் வெளியேறல் இப்படியான அறிகுறிகள் தென்பட்டால் அது காச நோயாக இருக்கலாம். மேற்கூறிய அறிகுறிகள் இருந்தால் அருகிலுள்ள பொது வைத்தியசாலைக்கு சென்று சாதாரண சளி பரிசோதனையினை இலவசமாக செய்து கொள்வதன் மூலம் இந்த நோயினை இனம் காணலாம். எந்தவித அறிகுறியும் இல்லாமலும் இந்த நோய் உடலில் இருக்கலாம். குறிப்பாக ஏற்கனவே நோய் ஏற்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் அல்லது நாட்பட்ட நோய் கொண்டவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள், சிறுநீரக நோயாளர்கள் போன்ற நோய்கள் உள்ளவர்களுக்கு அறிகுறிகள் வெளிப்படாமல் இந்த நோய் கிருமி தாங்கக்கூடும். அப்படியானவர்களுக்கு பரிசோதனை செய்வதன் மூலம் அதனை கண்டறியலாம். ஒருவருக்கு காச நோய் ஏற்பட்டால் 6 மாதத்திற்கு நேரடி கண்காணிப்புடனான சிகிச்சையின் மூலம் மருந்துகளை பெற்றுக்கொண்டால் அதனை முற்றாக குணப்படுத்த முடியும். அதற்கான மருந்து உள்ளது. அது தொடர்பில் அச்சம் கொள்ள தேவையில்லை. சிகிச்சைகளை எடுக்க தவறினால் அது தீவிரமடைந்து இறப்பிற்கு வழிவகுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். மன்னார், பூநகரி மற்றும் தெஹியத்த கண்டி பிரதேச சபைகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றைய நாள் ஆரம்பமாகி உள்ளது. மன்னார், பூநகரி மற்றும் தெஹியத்த கண்டி பிரதேச சபைகளுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் இன்றைய நாள் ஆரம்பமாகின்றது. அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் எதிர்வரும் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணி வரை வேட்புமனுக்களை சமர்ப்பிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வரும் மே 6ஆம் நாள் நடைபெற உள்ளது. இதில் 336 உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் கடந்த வியாழக்கிழமை நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைந்துள்ளது. இந்த நிலையில் மன்னார், பூநகரி, தெஹியத்த கண்டி பிரதேச சபைகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் நாளை வரை கட்டுப்பணத்தை செலுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் 2 பேர் படுகாயமடைந்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் 2 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விபத்து இன்றைய நாள் யாழ் பொன்னாலை பாலத்தில் இடம்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் காரைநகர் மருதபுரத்தை சேர்ந்த தந்தையும் மகனுமே இவ்வாறு படுகாயமடைந்துள்ளனர். இந்நிலையில் அங்கிருந்தவர்கள் விபத்தில் படுகாயமடைந்த தந்தையும் மகனையும் மீட்டு மேலதிக சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். விபத்து தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. போலி அட்டோர்னி பத்திரம் தயாரித்த குற்றச்சாட்டில் இருந்து முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில விடுவிக்கப்பட்டுள்ளார். போலி அட்டோர்னி பத்திரம் தயாரித்த குற்றச்சாட்டில் இருந்து முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில மற்றும் வர்த்தகர் சிட்னி ஜெயசிங்க ஆகியோர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலிய வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமான நிறுவனத்தின் பங்குகளை போலி அட்டோர்னி பத்திரம் தயாரித்து விற்று 21 மில்லியன் ரூபாய் மோசடி செய்ததாக உதயன் கம்மன்பில உள்ளிட்ட 2 மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது. நீண்ட விசாரணைக்கு பிறகு கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் முன்னோடி நீதிபதி நாமல் பண்டார பலல்லே இந்த தீர்ப்பை இன்று வழங்கியுள்ளார். பிரதிவாதிகள் மீதான குற்றச்சாட்டுகளை நியாயமான மற்றும் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்க முறைப்பாட்டு தரப்பு தவறிவிட்டதால் பிரதிவாதிகள் நிரபராதிகள் என அறிவிக்கப்பட்டு விடுவிக்கப்படுவதாகவும் நீதிபதி தெரிவித்துள்ளார். 1996ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் நாள் முதல் 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 25ஆம் நாள் வரையிலான காலப்பகுதியில் ஆஸ்திரேலிய வர்த்தகரான பிரையன் சாதிற்கு சொந்தமான டிஜிட்டல் நோமினிஸ் தனியார் நிறுவனத்தின் பேரில் கொள்வனவு செய்யப்பட்ட தனியார் வங்கிக்கு சொந்தமான 21 மில்லியன் ரூபாய் பங்குகளை போலி அட்டோர்னி பத்திரத்தை தயாரித்து விற்பனை செய்திருந்தனர். இதனூடாக 21 மில்லியன் ரூபாய் முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டி உதய கம்மன்பில மற்றும் வர்த்தகர் சிட்னி ஜெயசிங்க ஆகியோருக்கு எதிராக கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது சட்டமா அதிபரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. துப்பாக்கி மற்றும் வெடிமருந்துடன் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெடிமருந்து மற்றும் துப்பாக்கியுடன் இளைஞர்கள் 2 வெவ்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு பொரளை ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவின் ஓவல் மைதானத்திற்கு அருகில் வெடிமருந்துகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பொரளை ஸ்ரீலங்கா காவல்துறை நிலைய அதிகாரிகள் குழுவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பத்தரமுல்லை பகுதியைச் சேர்ந்த 24 அகவையுடையவர் என தெரியவந்துள்ளது.
சந்தேக நபரிடமிருந்து T56 ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் வெடிமருந்தும் LMG வெடிமருந்தும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதேவேளை கோமரன் கடவல கஜுவத்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் T56 ரக துப்பாக்கியை வைத்திருந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் குச்சவெளி பகுதியைச் சேர்ந்த 23 அகவையுடையவர் என்று ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாகலகம பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் கிராண்ட் பாஸ் பகுதியைச் சேர்ந்த 31 அகவையுடையவர் என்று ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தொலைபேசி தொடர்புகளின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் சந்தேக நபரிடம் இருந்து 2 கை தொலைபேசிகளும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் நாள் குறித்த பகுதியில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடத்தப்பட்ட நிலையில் துப்பாக்கிச் சூட்டிற்கு உதவியதாக தெரிவித்து இதற்கு முன்னர் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் இதுவரை உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 50,000-ஐ கடந்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் இதுவரை உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 50,000-ஐ கடந்துள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பலஸ்தீனத்தின் காசா முனையில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் படையினருக்கும் இடையே ஓராண்டாக நீடித்து வந்த போர் கடந்த ஜனவரியில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இது தொடர்பாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் 3 கட்டமாக செயல்படுத்தப்பட இருந்தது. இதன்படி முதல் கட்டத்தில் 42 நாட்களுக்கு போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டது. போர் நிறுத்தம் குறித்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கப்படாத நிலையில் நிரந்தர போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு முன்பாக கூடுதலான பணிய கைதிகளை விடுவிக்கும் அமெரிக்க ஆதரவு பெற்ற இஸ்ரேல் பரிந்துரையை ஹமாஸ் ஏற்கவில்லை. இதனை அடுத்து ஒப்பந்தத்தை முறித்த இஸ்ரேல் காசா மீதான தாக்குதலை அண்மையில் மீண்டும் தொடங்கியது. காசாவில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைக்கு இடைப்பட்ட இரவில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 26 பலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர். அவர்களில் ஹமாஸ் அரசியல் தலைவர், பெண்கள் மற்றும் சிறார்கள் அடங்குவர். இதன் மூலம் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் இதுவரை உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 50,000-ஐ கடந்தது. போரில் இதுவரை 50,021 பலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததாகவும் 1.13 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளதுடன் வடக்கு காசாவிற்குள் இஸ்ரேலின் படைகள் தரைவழி ஊடுருவலை தொடங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வரி விதிப்பை அதிகரித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிப்பை அதிகரித்ததை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக போர் தீவிரமடைந்துள்ளது. இந்த நிலையில் மக்கள் ஆணையை பெறும் வகையில் முன்கூட்டியே தேர்தலை நடத்தும் வகையில் பிரதமர் மார்க் கார்னி நடவடிக்கை எடுத்துள்ளார். இதன்படி கனடா நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் மார்க் கார்னி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். கனடாவில் 2015ஆம் ஆண்டு முதல் பிரதமராக இருந்து வந்த ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த ஜனவரி மாதம் தனது பதவியில் இருந்து விலகினார். இதனை அடுத்து கனடா மத்திய வங்கியின் முன்னாள் தலைவரான மார்க் கார்னி புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். அவர் கடந்த 14ஆம் நாள் கனடாவின் 24வது பிரதமராக பதவியேற்றார். தற்போதைய கனடா நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் வருகின்ற அக்டோபர் மாதம் வரையுள்ள நிலையில் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு முன்கூட்டியே தேர்தலை நடத்த மார்க் கார்னி அழைப்பு விடுத்துள்ளார். அதன்படி அடுத்த மாதம் 28ஆம் நாள் கனடா நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடைபெறும் என தெரிய வருகின்றது. தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்கள் இருக்கும் நிலையில் பிரதமர் மார்க் கார்னி பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைகளால் கனடா அமெரிக்கா இடையே சிக்கலான வர்த்தக உறவு நீடிக்கும் நிலையில் அதற்கான தீர்வுகளை முன்வைத்து பிரதமர் மார்க் கார்னி பிரச்சாரம் செய்வார் என அரசியல் நிபுணர்கள் கணித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.